முதலமைச்சர் வெளிநாடுகளுக்கு செல்வது எந்த விதத்திலும் தவறு கிடையாதுங்க. நான் முதலமைச்சர் வெளிநாடு போகணும், மக்களை பார்க்கணும், குறிப்பாக முதலீடுகளை கொண்டு வரணும். ஆனா தமிழகத்தில் மட்டும்தான் ஒரு முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போனதை பத்தி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்காம தொடர்ந்து வெளிநாட்டு பயணம் போறாங்க. உதாரணத்துக்கு துபாய் போறாங்க. துபாய் போயிட்டு வந்ததுல அவங்க கமிட்மெண்ட் என்ன? 2 வருஷத்துக்கு மேல ஆகுது. அவங்க கமிட்மெண்ட் என்ன? எந்த நிறுவனத்திலிருந்து பணம் வந்திருக்கு, எத்தனை வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறாங்க? கிடையாது. அதே போல சிங்கப்பூர் போனாங்க, ஜப்பான் போனாங்க. அது கமிட்மெண்ட் என்ன? எவ்வளவு பணம் வந்திருக்கு? நன்றிங்கண்ணா. எவ்வளவு பணம் வந்திருக்கு, அதனால எத்தனை வேலை வாய்ப்பு உருவாயிருக்கு? இல்ல. ஜனவரியில 2023-24 இந்த ஜனவரியில வேர்ல்டு இன்வெஸ்டர் சமிட்ஸ் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ரூபாய் வந்திருப்பதா சொன்னாங்க. அதை பத்தி ஒண்ணுமே பேசல. புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை தாண்டி அந்த பணம் வருவதற்கான என்ன வேலை நடந்திருக்கு? இதெல்லாம் முடிய சட்டப்பேரவையில் ஒரு அமைச்சர் சொல்றாங்க, முதலமைச்சர் அவங்க அமெரிக்கா போறாங்க, மறுபடியும் பணம் வாங்கி கொண்டு வருகின்றார்கள். அதனால் முதலமைச்சருடைய பயணம் அவருடைய தனிப்பட்ட பயணமாக இருந்தால் எங்களுக்கு சந்தோஷம். தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் போயிட்டு வரட்டும். ஆனா அரசு செலவுல முதலமைச்சர் ஒரு பயணமாக இத்தனை IAS அதிகாரியை கூட்டிட்டு போகும்பொழுது மக்கள் அக்கௌண்டபிலிட்டியை கேட்கிறாங்க. மக்கள் கேட்கிறாங்க, இதுவரை 3 ஆண்டுகள்ல முதலமைச்சர் சென்ற பயணத்தினால் தமிழக மக்களுக்கு கிடைத்த லாபம் என்னன்னு கேட்டீங்கன்னா, துபாயிலிருந்து ₹1 வரலீங்கன்னா, ஜப்பான் வரல, சிங்கப்பூர் வரல, உலக முதலீட்டாளர் மாநாட்டை பத்தி நமக்கு தெரியாது. கிட்டத்தட்ட அதுவும் 6 மாசம் ஆகிற காரணத்தினால இன்னைக்கு அவங்களும் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். எதுவுமே கொடுக்காம முதலமைச்சர் தொடர்ந்து வெளிநாட்டு பயணம் செல்வதனுடைய மர்மம் என்ன அப்படிங்கறத ஒரு சாதாரண மனிதனுடைய கேள்வியா இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 2-3 விஷயத்துல நாம பின்தங்கி இருக்கோம். முதல்ல பாத்தீங்கன்னா, ஒரு வெளிநாட்டு நிறுவனம் தமிழகத்திற்குள்ள வரணும் அப்படின்னா அவங்க 2-3 விஷயத்தை எதிர்பார்க்கறாங்க. ஒன்னு, ஸ்டேபிள் லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு ஸ்டேபிளா இருக்கணும். இரண்டாவது, ஒரு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், எந்த விதமான பவர் சென்டர் இல்லாம வேலை நடக்கணும். ஒரு முதலமைச்சருடைய மருமகனை போய் பாருங்க, ஆடிட்டரை போய் பாருங்க, அண்ணா நகர் போங்க, அப்படிலாம் இல்லாம ஒரு அதிகாரியை பார்த்து வேலை நடக்கணும். தமிழகத்தில் இல்ல. மூன்றாவது, கல்வி மூலமாக கிடைக்கக்கூடிய எம்ப்ளாயபிலிட்டி, இந்த இரண்டும் நல்ல ஒரு அளவுகோல்ல இருக்கணும். இன்னைக்கு தமிழகத்தில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஸ்கில் ஃபேக்டர் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா கல்வியினுடைய திறன் குறைய ஆரம்பிச்சிருக்கு. அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய எம்ப்ளாயபிலிட்டி குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் பெங்களூருக்கு போறாங்க. கோயம்புத்தூர் உதாரணமா எடுத்துங்க. இவ்வளவு பிரஷர் போடுறீங்க, ட்ரெயின் கோயம்புத்தூருக்கு வரணும், பெங்களூர்ல இருந்து ட்ரெயின் வரணும், நியாயமான பிரஷர் தான். காரணம், அத்தனை நபர்கள் கோயம்புத்தூரை சார்ந்தவர்கள் பெங்களூர்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கிறனால நமக்கு ட்ரெயின் நேரடியாக தேவைப்படுது. 1 இல்ல 2 இல்ல 6 ட்ரெயின் வந்தாலும் பத்தாது. காரணம், தமிழகத்தை சார்ந்த எத்தனையோ இளைஞர்கள் ஹைதராபாத்ல, கோயம்புத்தூர்ல, குர்கான்ல, பூனேல போயெல்லாம் வேலை பார்க்கறாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை அரசு இங்கே கவனம் செலுத்தணும். இங்கே கவனம் செலுத்த மாட்டாங்க. நான் முதல்வன் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன? எத்தனை பணம் போட்டிருக்காங்க? எவ்வளவு பேர்த்து ட்ரெயின் பண்ணிருக்காங்க? எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு? யாருக்கும் தெரியாது. எத்தனை பேருக்கு ஸ்கில்லபிலிட்டி உருவாக்கி இருக்காங்க? தெரியாது. பிரதம மந்திரியினுடைய திட்டம் இருக்கு, கௌஷல் ஒரு யோஜனா இருக்கு. குறிப்பாக இந்த செயல்திறன் மூலமாக திறன் மேம்பாடு திட்டம், அது தமிழகத்திற்கு கொடுத்தும் கூட மாநில அரசு முழுமையா பயன்படுத்தியிருக்காங்களா? அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழகம் பின்தங்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பெங்களூரோ ஹைதராபாத்தோ, அது சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்த பிறகு ஆந்திர பிரதேசோ, குறிப்பாக குர்கானோ, ஹரியானாவோ, மகாராஷ்டிராவோ, இவர்கள்லாம் முன்னணியில் போக ஆரம்பிக்குது. தமிழகத்தை பொறுத்தவரை நாம டீசல் ரேட் ஆக ஆரம்பித்திருப்பதுதான் உண்மை. பல காரணங்கள், அதில் நிச்சயமாக போதை கலாச்சாரமும் ஒரு காரணம்.